நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. கோடைகள் பெறுவது தகும் பலியா, கோடைகள் பெறுவது தகும் பலியா. குறையினை போக்கும் கோவலியா, நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. நோக்கும் நறும்புகை போல் வாருங்கள் உள்ளத்தை அழித்திடுவோம். வானத்தை நோக்கும் நறும்புகை போல் வாருங்கள் உள்ளத்தை அழித்திடுவோம். அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம், அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம். ஆண்டவர் திருமுன் படைத்திடுவோம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிரேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 2ஆம் வாரத்திலே புதன்கிழமையாக இன்று ஆண்டவர் அழைக்கிறார். வாருங்கள், இளைப்பாருங்கள். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இனி நாளிலே சோர்ந்து போய் பலவிதமான கவலைகளோடு, கஷ்டங்களோடு, நெருக்கடிகளோடு நாம் இந்த திருப்பலியை நாம் பங்கேற்கிறோமா? ஆண்டவரிடம் நாம் வருவோம், நம்முடைய சுமைகள் எல்லாம் இறக்கி வைப்போம். நமக்காக நம்முடைய சுமைகளை சுமக்க அவர் இருக்கிறார். 1 பேதுரு 5:7 வாசிக்க கேட்பது போல, உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள் என்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டு உள்ளார். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சுமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே இந்த பலிபீடத்தில் இறக்கி வைப்போம். ஆண்டவர் நம்முடைய சுமைகளை தாங்கக்கூடிய சுமை தாங்கியாக இருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய இரக்க பெருக்கத்தை நம்முடைய வாழ்விலே நாம் நம்ப தவறிய அந்த தருணங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், பெரும் சுமைகள் நம்மை தாக்கிய பொழுது விசுவாசத்திலே தளர்வுற்ற அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும். இன்றைய திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட குறிப்பாக இன்றைய நாளில் என்னோடு இணைந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் தங்களுடைய இல்லங்களில் அமர்ந்தவாறே
திருப்பலியை பங்கேற்று ஜெபிக்கிற நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோம். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் உம் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயலுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எல்லாம் வல்ல ஆண்டவர் சோறுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறைவார்த்தைகள் 25 தொடங்கி 31 முடிய. யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள், அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைத்தவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ரேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆராய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி விழுவர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகை போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவார், களைப்படையார், நடந்து செல்வார், சோர்வடையார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
கடவுளே கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும் காட்டியருளும் கடவுளே கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும் காட்டியருளும். இஸ்ராயேலின் ஆயனே செவிசாய் தருளும். எறும்புகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிந்திடும். உமது ஆற்றலை கிளந்தெழ செய்யும். எம்மை மீட்க எழுந்து வாரும். எம்மை மீட்க எழுந்து வாரும். கடவுளே கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும் காட்டியருளும். கடவுளே மீண்டும் வாரும். விண்ணுலகில் நின்று கண்ணோக்கி பார்த்தருளும். திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது கிளையை காத்தருளும். உமது கிளையை காத்தருளும். கடவுளே கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும் காட்டியருளும். அல்லேலூயா ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையுடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இளைப்பாறுதல் தரும் இயேசு. பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இறைவன் இனி நாளிலே நாம் ஒவ்வொருவருக்கும் தருகிற அந்த அபிஷேகமான இறை வார்த்தை, வாருங்கள் இளைப்பாருங்கள். இயேசு சுமை தாங்கியாக நம்முடைய சுமைகளை தாங்க காத்திருக்கிறார். நாம் பெரும் சுமை சுமந்து சோர்ந்து போயிருப்போம் என்றால் ஆண்டவரிடம் நாம் திரும்பி வருவோம். நம்முடைய இந்த திருவிழா நாட்களிலே ஒரு இளைஞனை சந்தித்தேன். ஃபாதர், இந்த ஆலயத்திற்கு ஏறக்கூடிய 3 வருடங்களாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த இடம் எனக்கு ஆறுதல் தரக்கூடிய, இளைப்பாறுதல் தரக்கூடிய இடமாக இருக்கிறது. நான் வேலை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை தத்தளித்த பொழுது இந்த இடத்திலே எழுதப்பட்டிருந்த அந்த வார்த்தை, பெரும் சுமை சுமந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த வார்த்தையை நம்பினேன். என்னுடைய சுமைகளை இறக்க வைத்தேன். கண்ணீரோடு நம்பிக்கையோடு நான் ஜெபித்தேன். ஆண்டவருடைய கண்ணீரை கேட்டார். பல மாதங்கள் இந்த ஆலயத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இந்த பெருந்தொற்று காரணமாக வர முடியவில்லை. எனவே தான் இப்போது வந்திருக்கிறேன். இந்த இடத்திலே எனக்கு இளைப்பாறுதல் கிடைத்திருக்கிறது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் நம்முடைய சுமைகளை எல்லாம் சுமக்கக்கூடிய கடவுள். நம்முடைய வாழ்க்கையிலே சுமை தாங்கியாக இருந்து நம்முடைய சுமைகளை நமக்காக சுமக்க அவர் காத்திருக்கிறார். இயேசு நம் ஒருவருக்கும் இளைப்பாறுதல் தர காத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாசகத்திலே இயேசு ஆண்டவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், சுமை சுமந்து சோர்ந்திருப்போருக்கு இளைப்பாறுதல் தருவதாக சொல்கிறார். இயேசு தரக்கூடிய இளைப்பாறுதல் எத்தகையது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். யோபு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யோபு சொல்வது போல, மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டமே, காலையில் எழுந்திருந்து இரவு தூங்க செல்கிற வரை ஒவ்வொருவரும் சந்திக்கின்ற சவால்களும் துன்பங்களும் ஏராளம் ஏராளம். இதனால் மனித வாழ்க்கையே சுமை நிறைந்ததாக, போராட்டம் நிறைந்ததாக இருக்கிறது. இயேசுவின் காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு வேறு விதமான சுமைகள் இருந்தது. சமய தலைவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட பரிசேயர்கள் சாதாரண மக்கள் மீது சட்டம் என்ற அந்த சுமையை கொண்டு அழுத்தினார்கள். மத்திய நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். இதனால் மக்களுடைய வாழ்க்கையானது சுமை நிறைந்ததாக, துன்பம் நிறைந்ததாக இருந்தது. இத்தகைய சூழ்நிலையில்தான் இயேசு பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். இயேசுவின் இந்த வார்த்தைகள் வழியாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன நான் பார்க்கிற பொழுது, இயேசு தரக்கூடிய இளைப்பாறுதல். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் யாவரையும் தன்னிடம் வர சொல்லக்கூடிய இயேசு அவ்வாறு சொல்வது மூலமாக அவர்களுக்கு சுமையே இல்லாத வாழ்க்கையை உடலளிக்கவில்லை, மாறாக அவருடைய சுமை எளிதாகும் என்று சொல்கிறார். இயேசு கனிவுக்கும் மனத்தாழ்ச்சிக்கும் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கு. அதனால தான் அவர் நான் கனிவும் மனத்தாழ்ச்சி உடையும் என்று சொல்கிறார். எனவே சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் இயேசுடன் உள்ள அந்த கனிவையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொண்டு அவற்றின்படி வாழ்கிற பொழுது அவருடைய சுமை எளிதாகும் என்ற உறுதியை ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கு பலர் இயேசுவிலிருந்து கனிவையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொண்டு அவற்றின்படி வாழ்வதற்கு தயாராக இல்லை. இதை செய்யாமல் அவருடைய சுமை எப்படி எளிதாகும் என்று தெரியவில்லை. எனவே நாம் இயேசுவிடமிருந்து கனிவையும் மனத்தாழ்மையை நாம் கற்றுக்கொண்டு அவற்றின்படி வாழ்ந்து அவர்கள் அந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்வோம். 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம். உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், என்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். எனவே நாம் நமக்கு கவலைகளிலிருந்தும் மன சுமைகளிலிருந்தும் விடுதரக்கூடிய ஆண்டவரிடம் நம்முடைய சுமைகளெல்லாம் இறக்கி வைத்து அவருக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ முயற்சிப்போம். அதன் மூலமாக இறையர்களை பெறுவோம். வாருங்கள், இளைப்பாருங்கள், நான் கனிவும் மனத்தாழ்ச்சியுடவன். இனிந்த நாளிலே ஈஸ்வர வருவோம், சுமைகளை இறக்கி வைப்போம், அவர்களே இளைப்பாறுவோம். அதன் வழியாக ஆண்டவருடைய அபரிவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம்.
ஆமேன். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்னை உனக்கு கொடுப்பதில் தானே ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றளவுமே வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ளே இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்த பொழுது தொடக்கத்தில் இருந்தே நிர்வாகத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உடைய மாட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே
உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தை அருந்திய மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், என்று புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்திலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு ஊந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன்,
என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே, உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உனை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடி. எனில் வாரும் என் இயேசுவே. பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக, வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக, பகையெல்லாம்
அறிவாகவே நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே எனில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லையே இங்கு நீர்தாமே என் எல்லையே எனில் வாரும் என் இயேசுவே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். வானக தந்தையே, உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும், உயிர் வாழும் ஒவ்வொரு மணியின் ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான். தந்தையே, அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும். ஏனெனில் ஒன்றும் இல்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும். உமது ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றி அருளும். உடைந்ததை சரிப்படுத்தும். பயனற்ற அணுக்களை மடிய செய்யும். அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும். குணமளிக்கும் உமது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவி சென்று நோயுற்ற பாகங்களை குணமாகட்டும். அதனால் என் உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சிய என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் நிறைமறை நிகழ்வுகள் விண்ணகத்திற்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவும் மீது பெற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இந்த நாவில் ஒரு பாடல் எந்தன் இயேசு வருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு வருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு வருகிறார். அவர் இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார்.
ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆர்வலங்களுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேசுரா. தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.